ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. உன் உள்ளத்தை சீர்படுத்த, உன் உணர்வுகளை சீர்படுத்த. இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் நம்பர் 7. நம்மளை வேற குளிக்க சொல்லிட்டேனே. அச்சோ, ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் வேணா இன்னொரு கப் கொண்டு வரவா? நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க, எப்படியாச்சும் ஓடிடு. சமாளிச்சுட்டு போறியா? எங்கே ஓடுவ? போ. பாஸ், என்ன புதுசாக உங்கள் ரூமில் ஒரு பொண்ணு? அந்த பொண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்களா? நானாச்சு இவ்வளோ காதலிக்கிறதாச்சு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, நான் யாரையும் காதலிக்க மாட்டேன், எனக்கு காதலும் வராது. நீ அந்த பொண்ணை பாத்தியா? அந்த பொண்ணு மெங் ஃபேமிலி தானே. ரெண்டாவது பொண்ணு மெங் ஜியோர், மெங்கோட டாட்டர் இல்லை. இப்போ அவள் என் அரண்மனையோட ராயல் செஃப். இவளை எப்படி ராயல் செஃப்பாக வச்சுங்க? இவளுக்கு சுட்டு போட்டாலும் சமையல் வராதுன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் எனக்கும் புரியல. எதுக்கு அவங்க ஃபேமிலி இவளுக்கு இருக்கிற சமையல் டேலண்ட்டை மறைக்கணும்? இதை பற்றி நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. குறிப்பாக எக்ஸியஸோடன்றவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அவனால தான் என் உடம்புல பாய்சன் ஆச்சு. அவன் யார், எங்கே இருக்கான்றதை கண்டுபிடி. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினை கமைப்பாங்க. ஏய், கேள்விப்பட்டியா? மறுபடியும் டைசஸ் சிட்டிக்கு கைட் டங் வந்துட்டாராம். அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா? எல்லா பொண்ணுங்களும் போட்டி போட்டுருக்காங்க கட்டிக்க, இன்க்ளூடிங் மீ. அவர் பார்வையிலிருந்து ஒரு வில்லன் கூட தப்பிக்க முடியாது தெரியுமா? டங்கா ஏற்கனவே பெரிய பிசாசை சமாளிக்க முடியல, இதில் வேற மினி பிசாசு வேற வந்திருக்கா. இவனை எப்படி நம்ம சமாளிக்கிறது? இவனை தாண்டி தான் அவன்கிட்ட போக முடியும் போல. அட கடவுளே, ஏண்டா என்னை இப்படி சோதிக்கிற? ஏற்கனவே அவனை என்னால் கொல்ல முடியல, இப்போ இவன் வேற. ஒரு வழியாக இன்னைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. பாடி, ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது. போய் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாக வரும். எனக்கு இன்னைக்கு மிஞ்சினது இந்த கேரட் தான். முதல்ல ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிச்சனை பூட்டிக்கிட்டு வழியில் போவாங்க. இவன் காலையில் குதிரை கூட இருந்தவன் தானே. அந்த குதிரையோட ஓனர் தான் இவனா? குதிரை செத்து போச்சா? ஐயோ, நாம எனக்கு தொலைஞ்சோமா? அந்த செத்து போன கருப்பு குதிரையோட ஓனரா நீங்கள்? கருப்பு குதிரையா? என்ன சொல்கிறா? கருப்பு குதிரைலாம் இல்லை. என்ன கருப்பு குதிரை என்னென்னவோ வளரிட்டுருக்கு. நான் தான் உன் பிரின்ஸ், உனக்கேற்ற வெள்ளை குதிரை. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? முதல்ல யாரு நீ? எங்கேருந்து வர? திடீர்னு என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற? முதல்ல நகர்ந்து போ. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஒன்று தெரியுமா? என்ன அதுக்குள்ளே மறந்துட்டேன். இங்கே பார், உனக்காக பிடிச்ச ஸ்வீட் கூட மறக்காமல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ என்ன மறந்துட்டேன்ற. ஓ சரி, இதுவும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு என்ன ஞாபகம் வரும். இந்த பார், சின்ன வயசில் நீ எனக்கு கொடுத்தது இன்னமும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இதை பார்த்து கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ, கேம்குள்ளே இந்த கேரக்டரை பற்றி தெரியாமல் நுழைஞ்சது தப்பாக போச்சு. எவனோ கேம்குள்ளே வரானே, இப்போ இவன்கிட்ட என்னென்னு பேசி சமாளிக்கிறது? இங்கே பார், இப்போவும் என்ன ஞாபகம் இல்லை? நம்ம சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்துருக்கோம். நான் இப்போ அரசரோட பாடி கார்டு. எனக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்காரு, அதை நான் ஃபினிஷ் பண்ணணும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த மிஷின் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு நம்ம வெளியில் போயிடலாம். முதல்ல இப்போவா? இரு 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 எங்கே 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 என்ன கூப்பிடுற? இவனை பகச்சிக்கிறதுல நமக்கு நல்லதே கிடையாது. இவன் வேற அவனோட பாடி கார்டுன்றான். இவன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழங்கினாதான் எனக்கு வழி கிடைக்கும். சரி, ஆனால் இப்போ என்னால் நீ கூப்பிட்ற இடத்துக்கு வர முடியாது. கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு. ஏன் வர முடியாது? என்ன காரணம்? ஐயோ, இவன் கொஷின் மேலே கொஷின் கேட்டுனே இருக்கானே, எப்படி நம்ம சொல்வேன்? நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ முன்ன மாதிரி இல்லாமல் இப்படி பேசும்போதே. யார் அவன்? எக்ஸியஸோட தானே? என்னதே? என்ன வளர்றான்? எனக்கு தெரியும், அவன்தான். அவன் இப்போ எங்கே இருக்கான்? ஐயோ இவனுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? அவன் யாரு, எங்கே இருக்கான்ற விஷயம் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஐயோ, நான் சொல்கிறத கேளு. அது ஆள் கிடையாது. ஆள் இல்லையா பின்ன? ஐயோ, இவனுக்கு நான் அது எப்படின்னா, அது திங்கிற பொருள் எப்படி நான் சொல்லுவேன்? அது அது ஷோ சொல்லி புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் அமைதியாக என் கூட வா. இங்கே பாரு. என்ன நீ
என்ன டெஸ்ட் பண்ணுறியா? கிச்சனில் அப்படி என்ன இருக்குன்னு என்னை சுற்றி சுற்றி அலைய விடுற? என்ன சொல்கிறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லு. என்ன உனக்கு பிடிக்கலல்ல? அடங்கொப்ப, இவங்கிட்ட என்ன சொல்லி புரிய வைப்பனே தெரியல. இவன் ரொம்ப காதல் மூடில் இருக்கான் போலயே. இவனுக்கு வேற மாதிரி தான் நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். இங்கே பாருப்பா, எனக்கு சில கடமைகள் இருக்கு. நம்மலாம் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? அவங்கவுங்களுக்கு ஒரு கடமைக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு. கண்டிப்பா உன் கூட வருவேன். ஆனா என்னோட கடமைகள் இன்னுமே நிறைவேறலையே. என் சுச்சுவேஷன் அப்படி. உனக்கு சொன்னாலும் புரியுமா புரியாதான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்களோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள விட்டு நான் என் கடமைகளை முடிக்காம எப்படி வர முடியும்? இது தெரியும். உங்க அப்பாவுக்கு காசு தேவை, அதனால உன்னை வேலைக்கு அனுப்பியிருக்காரு, ரைட்? நாம ஒன்று நினைச்சா இவன் ஒன்று சொல்றானே. அப்புறம் இது இது உன்னோட சிஸ்டர் உன்னோட இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் விடு, நீ என் கூட வா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஐயோ, திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அங்கேயே வரானே. அது இல்லைப்பா, நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். எல்லார் ஷோல்டர்லேயும் ஒரு சுமை இருக்குது. அது உன்னோட ஷோல்டர்லேயும் இருக்குது, என்னோட ஷோல்டர்லேயும் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லலை. என் சுமை என் ஷோல்டரில் இருக்கிற வரைக்கும் என்னால் யாரை பற்றியும் எதை பற்றியும் திங்க் பண்ண முடியாது. என்ன மாதிரி தான் உனக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது சரிதானே? ஒரு விதத்தில் நீ சொல்கிறது சரிதான். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதை சரி பண்ணுறதுக்கு வழியை தேடுறேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். அப்பாடி, ஒரு வழியாக அந்த குடும்பக்காரனை சமாளித்து அனுப்பிச்சிட்டோம். ஏவா, ரொம்ப டயர்டாகிற சாமி. திரும்ப வந்துட்டானா? என்ன? எனக்கு இது ரெண்டும் தேவை. முல்லைக்கு என்னத்துக்கு இவன் எடுத்துகிட்டு போகிறான்? பைத்தியக்காரனாக இருப்பானோ? எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறான். போனால் சரி, இப்போவாச்சும் என்னை நிம்மதியாக சாப்பிட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். உடனே கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். இப்போ யாரு? ஷோ, இந்த ஒரு கேக்கை கூட சாப்பிட விட மாட்டேன்றாங்க. ஓ, என்னது இது? மறுபடியும் இவனா? இந்த முள்ளங்கி இதுக்கு தானே எடுத்துட்டு போனேன். நாசமா போனவனே. ஐயோ, படம் பார்த்த மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலையே. ஐயோ, ஏ என்ன பண்ணி வச்சிருக்க நீ? முதல்ல இவங்க கட்ட அவிழ்த்து விடு. நான் சொல்றது கேளு, முதல்ல அவிழ்த்து விடு. என் அப்பா அக்கா இவங்க 2 பேரும் தானே பிரச்சனை உனக்கு? இல்லை, நான் சொல்ல வந்தது, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆர்டர் பண்ண வந்திருக்கேன்னு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இவன் கிட்ட? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை இனி நான் ஏற்றுக்கிறேன். நாம் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னோட அப்பா, உன்னோட அக்கா, இவங்க தலைமையில். என்ன சொல்கிற? என்ன இவன் கல்யாணம் இப்போவே? ஷோ, என்ன சொல்கிற? உனக்கு இவங்க 2 பேரும் தானே பிரச்சனை, அது நான் சால்வ் பண்ணுறேன். ஐயோ ஐயோ, இரு இரு, முதல்ல என் கூட வா, எழுந்துரு. உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன கஷ்டம்? ஐயோ, எனக்கு பாய்சன். பாய்சன் என்ன சொல்ல வர? ஐயோ, இல்லை, அதாவது பீட்சாக்கு யாரும் பாய்சன் வச்சிடாம நானே அவருக்கு சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் வேற யாரும் சமைக்க மாட்டாங்களா? அது இங்கே வா, இங்கே வா, இங்கே பாருப்பா. பீட்சாக்கு என் கையால் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் என் கடமையில் ஒன்று தான். ஓ, இவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளீஸ், நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? இதுவும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது வரைக்கும் என்னால் இங்கேருந்து வர முடியாது. நீயும் எனக்கு உதவி செய்ய ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்.